அதிகாரம் 3. சாலமோனுடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு சிலருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. சாலமோன் யாரையும் பழிவாங்கவில்லை. நீதியை நிலைநிறுத்தும் போது குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். சாலமோன் மீது யாருடைய இரத்தப்பழியும் விழவில்லை. தனக்கு விரோதமாக கலகம் பண்ணியவர்களை சாலமோன் ஒடுக்குகிறார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இஸ்ரவேல் தேசத்தார் மீது வந்து இறங்குகிறது. சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணுகிறார். சாலமோன் காலத்தில் பொதுவான மார்க்க ஆராதனை. சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளுமாறு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் சாலமோனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். சாலமோன் ராஜாவினிடத்தில் 2 வேசிகள் தங்களுடைய வழக்குக்காக வருகிறார்கள். சாலமோன் இவர்களுடைய வழக்கை தீர்த்த விதம் எல்லோருக்கும் ஆச்சரியமாய் இருக்கிறது. சாலமோன் ராஜாவின் ஞானம் அனைவருக்கும் தெரிய வருகிறது. சாலமோன் பலிபீடத்திற்கு முன்பாக கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். அவர் தன்னுடைய நியாயாசனத்தில் அமர்ந்திருந்து வழக்குகளை விசாரிக்கிறார். சாலமோனுக்கு பலிபீடமும் நியாயாசனமும் நியாயம் விசாரிக்கும் ஸ்தலமாக இருக்கிறது.